ஐலி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. தீப்க்கு இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் பார்த்தா கெட்ட மாதிரி தெரியுது, நீ பண்ணணும்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி அப்படி இப்படின்னு கேட்க, எங்கள் பாரு எனக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது, எனக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம், நான் கண்டிப்பாக வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. அத்தை செத்துருவாங்க, இப்படியெல்லாம் பண்ண தேவைன்னு சொல்கிறாங்க. யார் செத்தாலும் எனக்கு கவலையே கிடையாது, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா கோவம் வந்து ஐலி வந்து அவங்கள பலார்னு அடிச்சுறாங்க. இதை பார்த்து ரித்விகா வந்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் வந்துட்டு தீபு மேலே கை விட்டாம்மா எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போடுறாங்க. அப்புறம் வந்தவொடனே வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஐலி வந்துட்டு தீபு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு மேலே கை வைப்பேன்னா அவங்க அத்தை பலார்னு ஐலி அடிச்சுறாங்க. என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ அடிச்சுன்ற மாதிரி, ஏண்டி அவளை அடிக்கிற, எதுக்காக ஐலி அடிச்சுன்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க சித்தியும் கேட்க ஐலி வந்து சொல்கிறாங்க, தீபு இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுற, அவன் கையை பிடிச்சிட்டு ரோட்டில் பேசிகிட்டு இருந்தா, இதை கனடா போகிறதா பிளான் பண்ணியிருக்கா, அவன் வந்து 5 லட்சம் கேட்டான், அதையும் ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னா வந்துட்டு அவங்க அத்தை செம்ம சாப்பிட்றாங்க. குடும்பமானம் வந்துட்டு உங்கள் அம்மானால எப்படியோ போயிடுச்சு, முன்னாடி என் பொண்ணு மேலே பழி போட பார்க்குற, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு இருந்துக்கோ, என் பொண்ணு மேலே நீ போய் சொல்றியான்னு சொல்லிட்டு செம்ம கோவப்பட்டுருக்காங்க. இல்லை உண்மையாகன்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. முதல்ல நீ இந்த வீட்டு விட்டு போ, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு தரன்னு இழுத்துட்டு வெளியே விட்டுடுறாங்க. கரெக்டாக தள்ளும் போது சிவா வந்து பிடிச்சிடுறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறதுன்னு எல்லாம் கோவப்படுற. சிவா வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தேன், தீபு ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருந்தான், நானும் தான் ஐலி கூட போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போடான்னு அவங்க அத்தை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. தீபு வந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசிட்டு சாஞ்சிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருக்குது. ஃபைலாக ரெடி பண்ணுறதுன்னு சொன்னது, கனடா போகணுன்னு சொன்னது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துறாங்க. செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஆனால் செல்லம்மா வந்துட்டு அப்பயும் நடிக்கிறாங்க, இது இவளோட பிளானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, நீ தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறா அப்படி இப்படின்னு ஐலி திரும்பி இது பண்ணி பேச அவங்க அம்மா பலார்னு வந்து அறிஞ்சிடறாங்க. அவள் தான் உனக்கு மரியாதை, அவள் இந்த வீட்டில் தான் இருக்கான், அவங்களால இருக்க முடியாது, இல்லாமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பு, உன் பொண்ணு மேலே தப்பு இருந்தாலும் வந்துட்டு நீ எப்படியெல்லாம் சொல்லி இது பண்ண பார்க்குறேன், அவங்க அமைதியாக இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டு அவன் பொண்ணோட இது எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல அவங்க செம்ம கடுப்பாயும் ஒரு மாதிரி அப்செட் ஆகி அங்கேயே உட்காந்து அழுதுட்டாங்க. எல்லாருமே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இந்திராணி அவங்க பொண்ணை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அடிச்சுக்கிட்டு, அதனால தண்ணி இல்லையேன்னு பார்க்குறாங்க. உடனே தண்ணியை ஒரு கடையில் வாங்குறதுக்காக ஆண்ட்ராய்ட் போட்டு போகிறாங்க. அவங்க பொண்ணு வந்து டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. அப்போது உட்காந்து விளையாடிட்டு அவங்க அம்மாவுக்கு கண்ணாடியில் ஹாய் காமிச்சிட்டு அவங்களும் சிரிச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹேண்ட் பிரேக் ரிமூவ் ஆகிடுது அந்த பொண்ணால். அப்படியே அதை பேக்வர்ட் போகுது. அதை பார்த்து இந்திராணி குடுன்னு ஓடி வராங்க. ஐயோ பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி தொடுத்திட்டு வர கரெக்டாக சிவா அந்த வழியாக வராரு. வண்டியை திருப்பிட்டு போய் அந்த வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த காருக்குள்ளே வந்து ஓடிட்டு இருக்க காரில் வந்துட்டு ஏறிடுறாரு. ஏறி உட்காந்து ஹேண்ட் பிரேக் திரும்பவும் போட்டு நிப்பாட்டிடுறாங்க. இந்திராணி கரெக்டாக வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணேன். இதில் போய் என்னக்கா இருக்குன்னு அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணேன். நீ கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு யாரும் இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பண்ணி சொல்ல, ஐலி எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணது கூட இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தாங்க. ஆமாம் இருக்காங்கன்னு சொல்ல, நீ கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக முன்னாடி நாளே வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் நீ வந்து கல்யாணத்தில் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க கிடையாது பையன் வீட்டுக்காரங்க சொல்லியா, அந்த அக்கா இருக்கும் உனக்கு எப்போவுமே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்ல அப்படியே சந்தோஷமாகிடுறாரு சிவா. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.